கன்னி ராசிக்கு சனி பயிற்சி. கன்னி ராசிக்கு 5, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திலிருந்து எதிரிகளை ஓட ஓட வரட்டி கொண்டு வந்த சனி பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்டக சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வருகின்றார். நண்பர்களே, 7ஆம் இடம் என்பது சொல்லி பார்க்கும்போது குடும்பம், அந்த தொழில்முறை நட்புகள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் சில சில பாதிப்புகள் வந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு யோக குரு பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இடத்துல ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை செல்வம், திருமணமாகாதவர்கள் திருமணத்தையும், வாழ்க்கையில் தொழில் துறையில் மிகப்பெரிய உயரத்தையும், லாபகரமான எலக்ட்ரிக்கல் குட்ஸ், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட், தொழில்நுட்பங்கள் இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எழுதுறது அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய லாபகரமான விஷயங்கள் இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாட்ரி அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த கன்னிராசிக்கு இருக்குது. ஏனென்று கேட்டீர்கள், 5ஆம் இடத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி. ஆகவே அவன் 7ஆம் இடத்துக்கு வருகின்றான் என்று சொல்லி பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. மக்கள் செல்வாக்கு, அரசியல்வாதிகள் கன்னிராசியில் இருந்தாலும், அரசியலில் யார் இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு கொடுக்கும். திடீரென்று மக்கள் கூடும் கூட்ட இடத்தில் இருக்கிறவங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, தொழில் துறையில் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் தொழிலாளர்களவங்க, ஏதாச்சும் மக்கள் வசீகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், யூடியூப் நடத்துகிறவங்க, மற்றபடி சினிமா துறையில் இருப்பவர்கள், அச்சிடும் தொழில்கள் இருப்பவர்கள், பொது நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துகிற கன்னிராசி நண்பர்களுக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய யோகம் உண்டு. 9ஆம் இடம் என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதனால், அதோட பார்வை 4ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த மாதிரி இடங்களில் படுவதனால் கொஞ்சம் வீடு சேர் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் காரம் மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தில் அவங்களுடைய மூத்த உறுப்பினர்கள், குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் தான், அவங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 1 வருஷ காலம் ஆகும் நண்பர்களே. ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், இப்பொழுது 6ஆம் இடத்தில் என்ன பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கோ அதுவே நடக்கும். ஏனென்றால் பல லட்சம் ஒளியாண்டு கந்தட இருக்கிற சனி பகவான் ஒளிக்கற்றுகள் இந்த பூமிக்கு வருவதற்கு பல நாட்கள் ஆகும். இப்போ யூடியூப்பை பார்த்தோன்னா 29ஆம் தேதி மார்ச் 29 குரு சனி பயிற்சியாவது 30ஆம் தேதி காலையிலேயே உங்களுக்கு கண்டக சனி புரிஞ்சுட்டு ஜோதிடர்கள் பயமுடுத்தா, அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம். மெதுவாக ஸ்லோவில் அடுத்த 2026 மிடிலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட பாதிப்புகள் சிறிது தெரியும். ஆகவே அதுவரும் தைரியமாக இருங்கள்.